பார்த்து வருகிறோம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் பட்டம் பெறுவதற்கு மாணவி ஒருவர் மறுத்திருக்கிறார். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக ஆளுநர் செயல்படுவதால் அவர் கையால் பட்டம் வாங்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய 32வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். வழக்கம் போல உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில 37,376 பேர் பட்டம் பெற தகுதியான நபர்கள்ல 759 பேருக்கு நேரடியாக ஆளுநர் பட்டங்களை வழங்கினார். அதுல 650 பேர் PhD மாணவர்களாகவும் 109 பேர் மெடலிஸ்டாகவும் இருக்கிறார்கள். இந்த நிலையில PhD மாணவி ஜீன் ஜோசப் என்ற கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி அவர் பட்டத்தை வாங்குவதற்காக மேடைக்கு வந்தார். வரிசையாக வந்த நிலையில ஆளுநரை தாண்டி அவர் ஆளுநரிடம் பட்டம் பெறாமல் அதில் அவர் அருகே இருக்கக்கூடிய திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சந்திரசேகரிடம் பட்டத்தை பெற்று அவர் புகைப்படத்திற்கு நின்று போஸ் கொடுத்தவாறு அவர் கீழே வந்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்றது. இதற்கு ஆளுநர் தன்னிடம் பட்டம் பெறவில்லை என்பது அந்த பெண்ணிடமும் கேள்வி எழுப்பினர். அவர் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக ஆளுநர் செயல்படுவதால் அவரிடம் பட்டம் பெற விருப்பமில்லை என்கிற தகவலையும் சொல்லிவிட்டு கீழே இறங்கி இருக்கிறார். இந்த நிலை ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. 759 பேர் நேரடியாக பட்டம் பெறக்கூடிய நிலையில ஒரு மாணவி நேரடியாக அவரிடமே தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக செயல்படக்கூடியதனால் பட்டம் பெற விருப்பமில்லை என தெரிவித்த தகவல் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான நிலையை எட்டி இருக்கிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.